கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான முகநூல் உறவுகளே, உங்கள் அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் புனித நாமத்திலே வாழ்த்தி திருவருகை காலத்தின் 2வது ஞாயிறு தின வார்த்தை பகிர்வுக்கு அன்போடு அழைத்து நிற்கிறேன். இன்று நாங்கள் எங்களுடைய ஆலயங்களிலே அமைதி என்னும் அந்த ஊதா நிற மெழுகுதிரியை ஏற்றி ஆண்டவருடைய வரவிற்காக எங்கள் மத்தியிலே மனமாற்றத்தை ஏற்படுத்த விளைய வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாள் இறை வார்த்தைகள் அனைத்தும் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றன. இன்றைய நாளினுடைய நற்செய்தி புனித திருமுழுக்கு யோவானை மையமாக கொண்டு அவர் பால நிலத்திலே முழங்கிய அந்த மனமாற்றத்திற்கான குரலை எங்கள் ஒவ்வொருவருடைய மனங்களிலும் எதிரொலிக்க வேண்டும் என்று எங்களுக்கு நற்சிந்தனையாக தரப்படுகின்றது. மத்தேயு நற்செய்தியிலே ஜேசுனுடைய வாழ்க்கைக்கு பின்னான அந்த முதல் 2 அதிகாரங்களை கடந்து 3வது அதிகாரம் 17 வசனங்களையே கொண்ட அந்த சிறிய அதிகாரத்தில் திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கை எங்களுக்கு தரப்படுகிறது. இன்றைய நற்செய்தியிலே அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வாழ்க்கை எவ்வாறு அமைந்தது என்பது எங்களுக்கு கண்கூடாக இருக்கிறது. ஒரு எளிமையான வாழ்க்கை முறை, பாலை நிலத்திலே வெறுமையில் அமைதியில் இறைவனை தேடும் அந்த நிலையில் வாழ்ந்த அவர் ஒட்டகத்தின் தோளினால் அமைந்த ஆடையை அணிந்து வெட்டுக்கிளிகளையும் காட்டுத்தேனையும் உண்டு மனமாறுங்கள் என்று பாலை நிலத்தில் வாழ்ந்த மக்களுக்காக அவர் தன் வாழ்வையை அர்ப்பணித்து தனக்கு பின் வரவிருக்கின்ற மெசியாவுக்கு முன்னோடியாக திகழ்ந்தார். மனமாற்றத்திற்கான பாதையை நாங்கள் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் அன்று எசாயா இறைவாக்கினரும் ஆண்டவருக்காக உங்களுடைய வழிகளை செம்மைப்படுத்துங்கள், உங்களுடைய குறுக்கு மறுக்கான வழிகளை எல்லாம் நேர்வழியாக்குங்கள் என்று சொல்லி எங்களுடைய பிறழ்வு நிறைந்த வாழ்க்கையிலிருந்து நீதியான நேர்மையான வாழ்க்கைக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லி அறை கூவல் விடுக்கின்றார். பாலை நிலம் என்பது அன்று மத்திய கிழக்கு நாடுகளிலே ஒரு அமைதியான இடமாகவும் எந்தவித ஒரு சிந்தனை பிறழ்களுக்கு இடம் கொடுக்காத எந்தவித காட்சிகளும் அற்ற ஒரு வெறுமையான நிலமாக காணப்பட்டது. இறைவனோடு ஒன்றிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பிய மக்கள் யாவரும் தனிமையில் இறைவனை கண்டுகொள்ள தங்களை வெறுமையாக்கி அந்த வெறுமையான அந்த நிலத்திற்கு போய் அவர்கள் செபத்திலே ஈடுபட்ட மக்களாக காணப்பட்டார்கள். திருமுழுக்கு யோவான் அவர்களை நாடி சென்று அவர்களுக்கு அவர்களுடைய பாவ வழியிலிருந்து விடுபட்டு மனமாற்றத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு கூக்குரலாக கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக இருக்கிறார். அவர் மனமாற்றத்திற்காக மக்களை அழைத்ததோடு மட்டுமில்லாமல் மனமாற்றத்தின் அடையாளமாகிய திருமுழுக்கையும் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்து அவர்களை வரவிருக்கின்ற மெசியாவினுடைய அந்த வாழ்க்கைக்குள்ளே அழைத்து செல்லும் ஒரு முன்னோடியாக இருந்தார். அவர் தான் மனமாற்றத்திற்கு அழைத்த ஒரு முன்னோடியாக மட்டுமில்லாமல் தனக்கு பின் வரவிருக்கின்றவருக்கு சான்றாக தன்னையே தாழ்த்தி அவர் கூறுவார், நான் எனக்கு பின் வரவிருக்கின்றவருடைய மிதியடி வாரை கூட அவிழ்க்க தகுதி இல்லாதவன், நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், அவர் உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என்று சொல்லி நாங்கள் தான் எங்களுடைய மனமாற்றத்திற்கான அந்த பாதையை தேட வேண்டும். திருமுழுக்கு யோவான் அதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார். அவருடைய எளிமையான வாழ்க்கை முறை, அவருடைய வெளிவேடமற்ற வாழ்க்கை முறை, தூய ஆவியால் நிறைந்த வாழ்க்கை முறை, மெசியாவில் இணைந்த நிலை கொண்ட வாழ்க்கை முறை, இதைத்தான் பிரியமான சகோதர சகோதரிகளே நாங்களும் வாழ்வாக்க வேண்டும். அவர் வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் உண்டு வாழ்ந்தார் என்று சொல்லுகிறோம். வெட்டுக்கிளி எந்த புல்லையும் 2ஆக வெட்டுவதற்கு தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்துகிறது. காட்டுத்தேன் காடுகளிலே அபூர்வமாக கிடைக்கின்ற ஒரு பொருள். ஆண்டவருடைய இறை வார்த்தையும் வெட்டு உண்ட துண்டு என்று சொல்லி நீதிக்கு குரல் கொடுக்கும் வார்த்தையாகவும் எங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துகின்ற அபூர்வ சக்தியாகவும் இருக்கின்றது. திருமுழுக்கு யோவான் யோர்தான் நதிக்கரைகளிலே நடந்து மக்களுக்காக மனமாற்றத்திற்காக கூக்குரலை இட்டார் என்று சொல்லி இன்றைய நற்செய்தியை நாங்கள் வாசிக்க கேட்கிறோம். அந்த யோர்தான் நதி புனிதத்தின் நீராக குணமளிக்கும் நீராக விவிலியங்களிலே காட்டப்படுகிறது. அரசர்கள் ஆகமத்திலே சிறிய நாட்டு நாமான்
தொழுநோயால் பிடிபட்டு வருந்திய பொழுது யோர்தான் நதிக்கரையிலே 7 முறை மூழ்கி எழுந்து குணம் பெற்றார். அதே நீரினால் திருமுழுக்கு கொடுத்து மனமாற்றத்தை வேண்டி நிற்கிறார் திருமுழுக்கு யோவான். மனமாற்றத்திற்கு கிரேக்க மொழியிலே மெட்டனோயா என்று சொல்லுவார்கள். மெட்டனோயா என்பது எங்கள் உள்ளார்ந்த ஆழ்ந்த மனமாற்றத்தை குறிக்கின்றது. எங்களுடைய மனங்கள் முற்றாக எங்களுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து புது வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும் என்பதை இந்த மெட்டனோயா என்பது எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கிறது. ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துகின்ற நாங்கள் உள்ளார்ந்த மனமாற்றத்தை வேண்டும், இறை மக்களாக மாற வேண்டும். இதைத்தான் எசாயா இறைவாக்கினர், மனமாற்றம் பெற்று வாழும் மக்கள் நீங்கள் ஆண்டவருடைய வருகை நிகழும் பொழுது அமைதியில் குடிகொள்ளும், அமைதியில் வாழும் இறை மக்களாக வாழ்வீர்கள் என்று சொல்லி இறைவாக்குரைக்கின்றார். சாதாரணமாக ஓநாய்களும் செம்மறி ஆடுகளும் ஒற்றுமையாக வாழ இயலாத நிலை, அது அந்த மிருகத்திற்கே உரித்தான பண்புகள். ஆனால் மெசியாவினுடைய காலத்திலே, அமைதி குடிகொள்கின்ற அந்த காலத்திலே அவை இரண்டும் ஒன்றாக வாழும் என்று சொல்லி அவர் இறைவாக்குரைக்கிறார். ஆண்டவர் வெளிப்படையாக எங்களுடைய வெளி அடையாளங்களை கொண்டு எங்களுக்கு நீதி வழங்குபவர் அல்ல, மாறாக எங்களுடைய உள்ளங்களை ஆய்ந்து அறிந்து எங்களுடைய செயல்களுக்கேற்ற பரிசனை எங்களுக்கு சன்மானமாக கொடுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே அமைதியின் வாரத்தினை நினைவு கொண்டு பயணிக்க இருக்கின்ற நாங்கள் இன்று எங்களுடைய சமூகத்திலே அமைதி இழந்து பேரிடரினால் வருந்தும் ஒவ்வொரு மக்களையும் எண்ணி பார்ப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அனாதைகளாக கைவிடப்பட்டு எந்தவித உதவிகளும் இன்றி இந்த அனர்த்தத்துக்குள்ளே வருந்தும் மக்களுக்கு ஆண்டவர் கொண்டு வந்த அமைதி அவர்களுடைய இல்லத்திலே நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். 2வது வாரம் அமைதியின் வாரமாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. எங்கள் உள்ளங்களிலும் எங்களுடைய இல்லங்களிலும் எங்களுடைய சமூகத்திலும் அமைதி என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவரம் வேண்டி அதற்காக உழைக்கும் இறை மக்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த வாரத்திலே இறைவனுடைய வார்த்தையில் ஆழமாக சிந்தித்து எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்துவோம். ஆமென்.